நமஸ்காரங்க. நான் சரவணன் ஓம் ஜோதிடத்திலிருந்து பேசுகிறேன். இன்று கன்னி ராசி பற்றி 2026 பொது பலன்கள் மற்றும் பலன்களை பார்க்க போகிறோம். கன்னி ராசியை பொறுத்தவரையிலே இவர்கள் தைரியசாலிகள், நுண்ணிய அறிவு கொண்டவர்கள், எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், தனக்கு தோன்றிய கருத்தை மற்றவர்களுக்கு சரியாக சொல்லிவிடுவார்கள். தயக்கத்தோடு எதையும் சொல்ல மாட்டார்கள். என்ன தோணுதோ அதை பேசி விடுவார்கள் கன்னிராசிக்காரர்கள். இவங்க மனசில் பட்டதை எதிர்காலிக்கிட்ட சொல்லிவிடுவாருங்க. எதிராளிகிட்ட கட்டாயமாக இந்த தகவலை பரிமாற்றத்தை செய்து விடுவார்கள். பொதுவாகவே இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானம் ஆக்டிவில் இருக்கிறது. அதனால் எப்போதுமே தொழில் சம்பந்த படிப்புகளை இவர்கள் படிப்பார்கள். ஐடிஐ, பாலிடெக்னிக், இந்த டிப்ளமா கோர்சஸ், இந்த தொழில் சார்ந்த துறை, பிஇலேயே தொழில் சார்ந்த துறைகள் இதெல்லாம் தொழிலுக்கு தேவையானதோ அதை சார்ந்தது அவங்க செய்வாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு 6ஆம் பாவம் சனியாக வருவதனால கட்டாயமாக தொழில்துறை கடினமான உழைப்புக்கெல்லாம் என்ன தொழில் படிப்பார்களோ அந்த படிப்பு தான் அநேக கன்னிராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த படிப்பு தான் படிப்பார்கள். இவர்கள் வேலையும் கடினமாக தான் இருக்கும். வேலைக்கு போனால் கடினமான வேலைகளை கையாளுவதை கன்னிராசிக்காரர்கள் விருப்பத்துடன் செய்வார்கள். இந்த ராசிக்கே கை தொடர்பு பெறுவதனால் கை சார்ந்த கைவினை பொருட்கள், அதை சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். கம்யூனிகேட்டிவாக இருப்பார்கள். இவங்களுக்கு அப்டேஷன் பொறுத்தவரையில் பைக்கு மேலே அலாதி அப்டேஷன். ஏன்னு கேட்டால் புதன் பைக்குக்கு அதிபதி. அப்பேற்பட்ட ராசியை இவர்கள் பெற்று இருக்கிறதுனால கட்டாயமாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பைக்கு ரொம்ப ஆக்டிவாக வச்சுப்பாங்க. பைக்கு மேலே ஒரு தீராத பற்று, அப்டேஷன், அது மாதிரி பைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவங்க கரெக்டாக செஞ்சுப்பாங்க. பைக் ஓட்டுறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இவங்க தொழில் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதே மாதிரி இந்த கமிஷன் பேசிஸில் வேலை செய்கிறவர்கள், ஒரு நிலத்தரகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அமோகமாக இவங்க ராசிக்கு ஈடுபடும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஃபோன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு நன்றாக வரும். 10ஆம் அதிபதியே அவருக்கு புதன் வர்றதுனால கம்யூனிகேஷன், இந்த ஃபோன் கம்பெனிகள், இந்த ஃபோன்லாம் வச்சு ரீசார்ஜ் பண்ணுற விஷயங்கள், அந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் செஞ்சாங்கன்னா கட்டாயமாக இவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போது இந்த 2026 எப்படி இருக்க போகிறதுன்றது முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, கடந்த வருஷ காலத்திலே ஒரு 6 மாத காலமாகவே இவர்களுக்கு சுகஸ்தானம் மிகவும் பாதிப்பு நிலையில் இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதி அப்படின்றது எத்தனை கிலோன்ற கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கம்மியாக இருக்கிறது. ஒரு 6 மாத காலமாக சுகஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த 6 மாத காலமாக நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு தாய்ஸ்தானமாகவும் வர்றதுனால இந்த 6 மாத காலத்தில் நிறைய பேருக்கு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அந்த தாயாரால் இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய நேரம் இது. சில பேருக்கு தாயாரால் பாதிப்பு ஏற்படும். சில பேர் வீடு கட்டிட்டு அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். அந்த வாகனங்கள்லாம் நிறைய செலவு வைக்கும். இது மாதிரி விஷயங்கள், தாய் சார்ந்த பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த தாய்ஸ்தானத்துக்கு கேது தொடர்பு பெற்றிருக்கிறதுனால தாயாருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். வயிறு கோளாறுகள்லாம் தாயாருக்கு ஏற்பட்டிருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பு வரும். மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கு. ஒரு 18 வருஷம் கழிச்சு இதே மாதிரி தாய்ஸ்தானத்துக்கு பாதிப்பு நிலையெல்லாம் இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணிக்கணும். இந்த தாயாருக்கு இப்போ கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை உடனே சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ அந்த நிலைமைகள்லாம் இப்போ சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் இவங்க குரு வழிபாடு செய்வதன் மூலமாக குருவை போய் வழிபாடு செய்து தாயாருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் தாயார் பேரில். அப்போது இந்த மாதிரி தாயார்கள் பாதிப்பு நிலையில் இருக்கவர்கள் குருவுக்கு பரிகாரமாக அர்ச்சனை செய்து வந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும்.
மேலும் இந்த கன்னிராசிக்கு கணவர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிக வேலை பளுக்கள்லாம் இருக்கும். அவர் ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால இந்த கன்னிராசிக்காரர்கள் திருமணத்திற்காக வெயிட் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே மந்த நிலையில் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு புணர்ப்பு தோஷ அமைப்பு நிலவை போய்கொண்டு இருக்கிறதுனால ஒரு காரியத்தை நிறைய முறை முயற்சி பண்ணணும். அப்போ திருமணம் செய்ய வேண்டியவர்கள் இருக்கிறவர்கள் இருந்தன்னா ரொம்ப எஃபெக்ட் நிறைய போட்டால் தான் அது நடைபெறும். அதே மாதிரி சுகஸ்தானது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணோம். இப்போ பிள்ளைகள்லாம் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்தானமே இப்போது பாத நிலையில் இருக்கிறதுனால நிறைய குழந்தைகளை பற்றி கவலையோ இல்லைன்னா குழந்தைகள் நமக்கு ரொம்ப டென்ஷன் டார்ச்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலமாக இது விளங்குகிறது. ஒரு 6 மாதம் கழித்து இந்த விஷயங்கள்லாம் படிப்படியாக நமக்கு குணமாகும். நண்பர்களை பொறுத்தவரையிலே நண்பர்கிட்டலாம் ரொம்ப கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கூடாது. இந்த காலகட்டத்தில் மனக்கசப்பு நண்பர்கிட்டலாம் வரும். ரொம்ப யார்கிட்ட நம்ம பழகி கொண்டு இருக்கோம் என்றால் அவர்களிருந்து இந்த விளக்கங்கள்லாம் இப்போ ஏற்படுகிறது. அதனால் ரொம்ப கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கூடாது. நண்பர்கள்கிட்ட அளவாக பழகிக்கொள்வது நல்லது. என்னென்னா நண்பர்கள்லாம் இப்போது எதிரியாக மாறுவார்கள். அந்த நிலைமை தான் இப்போது கன்னிராசிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 6 மாத காலமாகவே இவர்களுக்கெல்லாம் வருமானத்தில் நிதான போக்கு ஏற்படுகிறது. இல்லைன்னா வருமானத்துக்கு ஏற்றாற்போல் செலவீனங்கள் டபுளாகிறது. ₹1 வந்தால் ₹4 செலவாகக்கூடிய நேரங்கள்லாம் இப்போது கன்னிராசிக்கு 6 மாதமாக போயிட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் ஒரு வருஷ காலங்கள் அதே மாதிரி தான் போக போகுது. அதனால் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு போனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு திருச்செந்தூர் முருகன், அந்த திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு தொடர்ந்து அடுத்த ஒரு வருஷத்து காலத்திற்கு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்னா ஒரு 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடணும். இல்லைன்னா 3 தேங்காய் சிதறக்காய் போடணும். இல்லைனா எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சங்கட சதுர்த்தி காலம் இல்லைனா சதுர்த்தி காலம் இந்த ஒரு வருஷ காலத்தில் எப்போல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தேங்காய் சாதம் விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ணி அதை மக்களுக்கு தானமாக தரும்போது இந்த வருமான தடை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிதான தன்மை, இந்த நம்ம பேசுகிறதுனால ஏற்படக்கூடிய சண்டைகள் அதெல்லாம் உங்களுக்கு விலகம் பெற்று இந்த விநாயகரை அடுத்த ஒரு வருஷ காலங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதே சமயத்தில் திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அநேக நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கெட்டோம். 6 மாதம் கழித்து இவ்வளோ பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விளக்கங்கள் உண்டு. அதனால் முடிஞ்சவரை இப்போது இருக்கிற கிரக அடிப்படையில் 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ராசிக்கு 12 கேது பகவான் சஞ்சாரம் பண்ண காலத்தில் அவர்கள் சிவபெருமானின் அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிவபெருமானை பொறுத்தவரையில் அந்த சிவபெருமான் வழிபாடு செய்யும்போதும் கூட உங்களுக்கு கட்டாயமாக இந்த செலவினங்கள்லாம் குறையும். நீங்கள்லாம் இப்போ ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் இந்த ப்ரெஷர்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். ஒரு வருஷங்கிறதுக்கு இப்படி தான் இருக்கிறது. அதில் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் கூட சித்திரகுப்தன் வழிபாடு, ஏன்னா இந்த கேது பகவானுக்கு அதிதேவதையாக விநாயகர் மற்றும் சித்திரகுப்தன் விளங்குவதால் இந்த 2 தெய்வத்தையும் விடாமல் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த ஒரு வருடத்திற்கு. மேலும் இந்த 6 மாதம் கழித்து உங்களுக்கு நல்லது நடைபெறும். தொடர்ந்து இந்த பரிகாரங்கள் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.